ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு ஐஷாஸ் ஆஷா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம வீட்டில் பரோட்டா செய்யும்போதோ இல்லை நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடும்போதோ கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பரோட்டாஸ் இருக்கும். இந்த லெஃப்ட் ஓவர் பரோட்டாஸ் வச்சு எப்படி இன்ஸ்டண்ட்டான மெத்தடில் நம்ம சில்லி பரோட்டா செய்யலான்றதை பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எந்த விதமான பரோட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரோசன், ரெடிமேட், இல்லை வீட், மைதா, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த இந்த மைதா பரோட்டாவை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா சூடு பண்ணிக்கணும். இதை எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணோன்னே இது சாஃப்ட் ஆயிரும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா இதை பிச்சு போட்டுக்கலாம். இது ஒரு மெத்தட். இது சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இப்படி சுட சுட பிச்சு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். அடுத்து இந்த மாதிரி ரெடிமேட் பரோட்டாஸ் லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்துச்சு, அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரூம் டெம்பரேச்சரில் இருந்த பரோட்டாஸ். இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிரெட் கட்டர் வச்சு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம சூட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது ரூம் டெம்பரேச்சர்லேயே இருந்தனால இதை நம்ம சூட் பண்ண போகிறதில்ல. வெறும் இந்த மாதிரி பிரெட் கட்டரோ இல்லை நைஃபோ வச்சு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரையாங்கிளோ இல்லை க்யூப், ஸ்கொயர் எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியில் கோதுமை, மைதா ரெண்டுமே கலந்த பரோட்டா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 5 எடுத்திருக்கேன். ஃபுல் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் டைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எந்த ஷேப்பில் போடுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம சில்லி பரோட்டா டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு கேப்சிகமை வெங்காயம் வெட்டின மாதிரி அதே ஷேப்பில் நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கோம். 2 பச்சை மிளகாயை பொடுசாக நறுக்கி நம்ம சேர்த்துருக்கோம். அடுத்து 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளியை இந்த மாதிரி டைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெளியில் எங்கே சில்லி பரோட்டா சாப்பிட்டாலும் மோஸ்ட்லி கலர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக தான் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அது கலர் கொடுக்கணும், இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். பொதுவாக ஹோட்டலில் காலையில் நீங்கள் போனீங்கன்னா ஸ்பெஷல்னு எழுதி போட்டிருப்பாங்க. அது என்னென்னா முன்னாடி நாள் செஞ்ச லெஃப்ட் ஓவர்ஸ் வச்சு தான் அந்த ஸ்பெஷலான ஐட்டம் செஞ்சுருப்பாங்க. ஹோட்டலில் லெஃப்ட் ஓவர் பரோட்டாஸ் இருக்கும் இல்லையா, அதிலேருந்து ஆரிஜினேட் ஆனது தான் இந்த சில்லி பரோட்டா. ஆனுவல் லீவில் நானும் எங்கள் அண்ணனும் பாட்டி ஊருக்கு போகும்போது திருச்சியில் குறிஞ்சின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. இப்போயும் அந்த ஹோட்டல் இருக்குது. இந்த மாதிரி தான் அந்த பிளேட்டில் வச்சு கொடுப்பாங்க சில்லி பரோட்டா. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்பவே அப்படைசிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். யார் யாருக்கு சில்லி பரோட்டா ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஊருக்கு போகும்போது ஹோட்டலில் என்ன சாப்பிடுவீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பரோட்டாவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட நல்ல ஒரு தயிர் பச்சடியோடு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பிக்ஸை டேக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐஷாஸ் ஆஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பார்வையாளர்கள் சந்தாதாரர்களாக இணைவீர்கள் என்பதே ஐஷாவின் ஆஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.